என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹவுஸ் பையராக இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு வீடியோ செப்பரேஷனாக போடுங்க, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன வந்து ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் என்ன மாதிரி பல பேர் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இந்த வீடியோ வேணும்னு கேட்டிருந்தாரு. உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதில் செக்மெண்ட் 1ல் எதனால ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்காக ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்ட்ரலாக இருக்கட்டும் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, லேண்ட் அப்படிங்கிறது ஒரு விதமான ஆசை, ஒரு விதமான ஒரு மனிதனோட எண்ணங்களும் கூட. ஒரு சொந்த காலில் நின்ற மாட்டோமா, சொந்த வீடுன்னு நமக்கு ஒன்று இருந்துராதா அப்படிங்கிறதான். இதை வந்து கவர்மெண்ட் கருத்தில் கொண்டு தான் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. சரி, அதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நல்ல வசதியானவங்களுக்கு கொடுக்குறாங்களா? கிடையவே கிடையாது. யாரு கொடுக்குறாங்கன்னா, யார் கஷ்டப்பட்டு முன்னேற நினைக்கிறா, யார் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா, இவங்களுக்கான முன்னேற்றத்திற்கான அடையாளமா ஒரு நிலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வேணும். ஸோ எனக்கும் ஒரு அங்கீகாரம் இந்த உலகத்துல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் நம்ம இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ், அதுவும் லோ இன்கம் குரூப்பா இருந்தா அவங்களுக்காக நம்ம ப்ரிஃபரபிளி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, லெஸ் டாக்குமெண்டேஷன், ஸ்டாம்ப் டியூட்டிலையா இருக்கட்டும், அப்புறம் நிறைய ஃபினான்ஷியல் எய்ட்ஸ்க்கான பெனிஃபிட்ஸும் வந்து ரெண்டு கவர்மெண்ட்டுமே மாறி மாறி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்டேட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சென்ட்ரல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த வீடியோலையும் நான் அதைத்தான் சொல்ல போகிறேன். கட்டாயம் செக்மெண்ட் 2வையும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், அதுல வந்து பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா PMAY, அது வந்து ரூரல் அண்ட் அர்பன்ல வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்க்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் லேண்ட் யூசரா இருந்தீங்க, லேண்ட் பையரா இருந்தீங்க, ஒரு வீடு வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.67 லட்சம் வந்து சப்சிடரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா தந்திருக்கிறாங்க. அதை நீங்க தாராளமாக யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, உங்க குடும்பத்துக்கு முன்னாடி வீடு அப்படின்னு இல்லாமல் இருந்திருக்கணும். அது போக வந்து உமன் நேம்ல ப்ரிஃபரபிளி இருந்தா நல்லது. ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது அண்டர் 18 lakhsக்குள்ள இருக்கணும். சரி, இதை எப்படி அப்ளை பண்றது நான் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா PMAY எது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, PMAY.mis.gov.in, இது அர்பனா இருந்தா இந்த வெப்சைட்லயும், PMAYG.nic.in இது ரூரலா இருந்தா இந்த வெப்சைட்லயும் போய் நீங்க கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க ஒரு லேண்டாவோ ஹவுஸாவோ வாங்கணும் அப்படின்னா கம்பல்சரி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது இந்த PMAY ஸ்கீம் தான். சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது பெனிஃபிட் நம்பர் 2. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்காக TNHB ஸ்கீம்ஸ் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கும் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அப்ரூவ்டு லேண்ட்ஸ், லோ காஸ்ட் DTCP பிளாட்ஸ், இது எல்லாத்தையுமே TNHB மூலியமா கொடுக்குறாங்க. TNHBல லேண்ட் வாங்கினாலே நாளைக்கு வேல்யூ அதிகமாக ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஃப்ரேமை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது எங்கெங்கெல்லாம் அதிகமாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியர் செங்கல்பட்டு, திருச்சி, மதுரை, சேலம், இந்த மாதிரி லொகேஷன்ஸ்ல இது அதிகமாக டெவலப் ஆயிட்டு இருக்குது. DTCP அப்ரூவ்டோட ஒரு தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட் பில்டிங் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்க வந்து ரெசிடென்ட்டா இருக்கணும் தமிழ்நாட்டில். அது போக உங்க பேர்ல இடமாவோ லேண்டாவோ எதுவுமே இருந்திருக்க கூடாது. நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் யூசரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி. ஸோ சரி, இது வேல்யூ ரைஸ் ஆகுமா அப்படின்னா, இன்னைக்கு நீங்க போய் TNHBயோட பில்டிங் எல்லாத்துலேயுமே போய் செக் பண்ணி பாருங்க. அவங்க வாங்கின விலைக்கும் இன்னைக்கு விற்கிற விலைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது PMAY CLSS அப்படிங்கிற ஸ்கீம் தான். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிரெடிட் லிங்க் ஸ்கீம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்டை வந்து சப்சிடரி பண்றது தான் இதோட பெனிஃபிட். ஒரு உதாரணத்துக்கு 9 லட்சம் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, அதுல 2.3 lakhs வந்து இன்ட்ரெஸ்ட்டை சப்சிடரி பண்ணிடுவாங்க. இது நிறைய பேங்க்ஸ் வந்து பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா SBIயாக இருக்கட்டும், HDFCயாக இருக்கட்டும், LICயாக இருக்கட்டும், கனரா பேங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேங்க்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இது வந்து நம்ம பேங்க்ல அப்ளை பண்றோம் அப்படின்னா இது நமக்கு ஒரு கேஷ்பேக் ஸ்கீம் மாதிரி தான். நிறைய வந்து இடத்துல நம்ம கிரெடிட் கார்டு கேஷ்பேக் ஸ்கீம் இதெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமும் கூட. சரி, இப்போ வந்து ஸ்டேட் வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி ரிபேட் அப்படின்னு, அது என்ன அப்படின்னா, உமன்ஸுக்கு 1% அப்படிங்கிற ஒரு கன்செஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ல. சரி, இது எதுக்காக அப்படின்னா, உமன் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகமாகணும்.
ஏன்னா நிறைய சொத்துக்கள் வந்து ஆண்கள் பேர்ல இருக்கிறது தான் நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்ப்போம். அதனாலேயே நிறைய இடங்கள்ல ஆண் கௌரவம், ஆண் திமிரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரி, இது பெண்களுக்கும் அமையணும், பெண்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டேட் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. இதே 2024 ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இன்னைக்கும் நடைமுறையில் தான் இருக்குது. 50% ஆஃப் கன்செஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர்ஸ் அப்படிங்கிறதையும் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இன்னைக்கு நடைமுறையில் தான் இருக்குது. இன்னைக்கு அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கினா நல்லது. உமன் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா 1% நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி கிடைக்கிது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற மனைவி பேர்லையோ, உங்கள் அம்மா பேர்லையோ, இல்லை உங்களுக்கு பெண்கள் குழந்தைகளாக இருந்தால் அவங்க பேர்லையோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பெண்கள் பேரில் பண்ணால் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தேவை இருக்குது அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய சேலரி ஸ்டேட்மெண்ட் அல்லாட்டி இன்கம் சர்டிஃபிகேட், உங்களுடைய லேண்ட் சேல் அக்ரிமெண்ட் ஆர் டிஎன்ஹெச்பி அலாட்டட் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் உங்களுடைய பேங்க் புக்கு வித் ஸ்டேட்மெண்ட். நாலாவதா எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த சொத்தும் இல்லை அப்படிங்கிற ஒரு அஃபிடேவிட் கண்டிப்பா வந்து வேணும். ஸோ இந்த ஸ்கீம்ஸுக்கு தேவையான இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாம இந்த ஸ்கீம் அப்ளை ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் நடக்க போகுது அதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்லிடுறேன். ஒரு லேண்ட் வாங்கணும்னு பார்க்கும்போது நீங்க வந்து ஒன்று டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கணும், இல்லாட்டி சிஎம்டிஏ அப்ரூவ்டு இருக்கணும். இந்த லேண்ட் இல்லை, எந்த அப்ரூவலுமே இல்லைன்னா நீங்க தயவு செஞ்சு வாங்கவே கூடாது. ரெண்டாவது, இந்த லேண்டுக்கு ஈஸி இல்லை நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது அப்படின்னாலும் தயவு செஞ்சு அந்த லேண்டை வாங்காதீங்க. மூணாவது, ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்ல இல்லாம எந்த விஷயத்தையும் புரோக்கர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காகலாம் செய்யாதீங்க. கண்டிப்பா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரிட்டன் டாக்குமெண்ட்ல கண்டிப்பா இருக்கணும். நாலாவது, இதெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குதா இந்த ஸ்கீம் வழியா, நீங்க எய்தர் ஸ்டேட்டா இருக்கட்டும் சென்ட்ரல் ஸ்கீமா இருக்கட்டும், இதெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணாம வாங்கவே கூடாது. அஞ்சாவது, மறந்துடாதீங்க, உங்க நேமை கண்டிப்பா அந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ல ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்ததுன்னா நிறைய விஷயத்த சேவ் பண்ணலாம். ஆனா செக் பண்ணாம வாங்கினா நம்ம நிறைய இடங்கள்ல ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. அதை நம்ம கண்டிப்பா செக் பண்ணி தான் வாங்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வரப்போகுது இந்த இடம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே காசு பறிச்சு ஏமாத்துற விஷயங்களை செய்திகள்ல நம்ம நிறைய பார்க்குறோம். அது எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறது கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் போய் ஆத்தரைஸ்டாகவே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க, அதுதான் நல்லது. ஃபைனலாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பையராக இருந்தால் தயவு செஞ்சு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாலேயோ இல்லை சிஎல்எஸ்எஸ் நம்ம பார்த்ததுலையோ நீங்கள் தயவு செஞ்சு போயிட்டு அப்ளை பண்ணி வாங்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது விஷயம், டிஎன்ஹெச்பியில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. நிறைய இடங்கள்ல வந்து இன்னைக்கு டிஎன்ஹெச்பி வந்து ப்ரொமோட் பண்ணி லேண்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க வெரி லெஸ் காஸ்ட்டுக்கு. ஸோ அந்த விஷயத்துலையும் மிஸ் பண்ணாமல் ஸ்கீமை யூஸ் பண்ணி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததாக, எந்த இடத்துல வாங்கினாலும் பக்கத்தில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ இந்த லேண்ட் சேஃபானதா அப்படிங்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு செக் பண்ணி வாங்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நாலாவதாக, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை முன்னிறுத்தி ஒரு உமன் பையராக வாங்குறதுக்கு முற்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் இருக்கிற அந்த ஸ்டாம்ப் டியூட்டி பெனிஃபிட்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட் டைம் பையராக வாங்கும்போது பல கனவுகளோட ஒரு வீடு வாங்குவோம். நிறையா அது சார்ந்த படங்கள் நம்ம இப்போ மாவீரன் போன்ற படங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமும் நம்மளை பாதிக்காமல், நம்ம வாழ்க்கையை பாதிக்காமல், நம்மளை ஒரு முன்னேறி போகிறதுக்காக, நம்ம ஒரு செல்வத்தை பெருக்கிறதுக்காகத்தான் நம்ம இடம் அப்படிங்கிறது ஒன்று வாங்குகிறோம். அதுவே நாளைக்கு வந்து தொல்லையாவோ இல்லை துயரமாவோ வந்து முடியாமல் இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள்ல நம்ம அவேர்னஸாக இருந்து வாங்குறது அப்படிங்கிறது தான் நல்லது. நம்ம இன்னும் 5 வீடு வச்சுக்கிட்டு 6வது வீடு வாங்குறதுக்கு நம்ம வந்து கஷ்டப்படல. ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு வீடு இருக்காதா அப்படிங்கிற பல பேர்த்தோட கனவுகள் தான் இந்த வீடியோவோட விடையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை கொடுத்தோம். ஸோ நாங்கள் அதிகமாக சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப உங்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறேன். நம்ம காசு இருந்துச்சுன்னா பொருள் வாங்கிடலாமா, இடம் வாங்கிடலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். ஆனால் அது சேஃபாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அறிவும் தேவை. இந்த சேனலில் நாங்கள் அறிவை கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தாராளமாக அதை பயன்படுத்திக்கோங்க. எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு ஒன்றே ஒன்று தான், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன அடுத்த வீடியோவில் தேவைப்படும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களோட பேசிக்கிட்டே நாங்கள் வீடியோ கொடுக்கறதுக்கு. ரொம்ப நன்றி. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.